இல்ல இன்னொன்னு விஜய் தரப்புல இருந்து எதையும் நம்ம யோசிக்க வேண்டியது இல்லையா? விஜய் தரப்பே காணோமே எங்க? விஜய் தரப்பே காணோமே. புதைஞ்சுட்டாங்களே மண்ணுக்குள்ள. இல்ல 3வது நேத்து நாள் வந்தாரு. நீதிமன்றத்துல அவங்க தரப்பு வாதங்கள எடுத்து வைக்கும்போது, என்ன வச்சாங்க? இல்ல நீங்க ஏற்பாட்டாளர் வந்து கரூர் மாவட்ட செயலாளர் தான். ம், அவர நீங்க கைது பண்ணிட்டீங்க. ம். அப்புறம் எதுக்கு எங்கள கைது பண்ணணும்னு நீ நெனைக்கிறீங்க? தானே இட்டுன்னு போயிட்டு இருக்க. புஷி அண்ணன் தானே இட்டுன்னு போனது. புஷி அண்ணன் தான் 12 மணிக்கு வந்து பேசுவாருன்னு சொன்னது. ஆதவ அர்ஜுனா தான் அங்கே போய் கேட்டு வந்து பேசலாமான்னு விஜய் கேட்கிறப்ப பேசுங்கன்னு ஆதவ அர்ஜுனா தான் சொல்றாரு. எல்லா வீடியோ இருக்கு. விஜய் தான் சேர்த்து கைது பண்ணணும். அங்க யார் இருந்தா? எல்லாரும் தான் இருந்தாங்க. எல்லாரும் முன்னாடியும் அந்த இது நடக்குது. நேத்து ஒரு அம்மா ரொம்ப கிளியரா கரூர்ல இருக்கிற ஒரு அம்மா தெளிவா பேட்டி குடுத்துருக்காங்க. நீங்க ஒரு கூட்டத்துக்காக ஒரு தலைவன் வந்து நகரலாம். ஒரு தலைவனுக்காக ஒரு கூட்டத்தை நகர சொன்னது தான் அங்கே கரூர்ல நடந்த மிகப்பெரிய பிரச்சனை. நகர எங்க இடம் இருக்கு? ஒருத்தன் மேல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். தகரப்பெட்டி மேல தகர ஷீட்டு மேல உட்கார்றான். அவன நகர சொல்லியிருக்கிறாங்க. இவ்ளோ பெரிய தப்பு நடந்திருக்குது. இது என்னன்னா, இந்த கட்டமைப்பு சரியில்லன்னு முதல்ல இருந்து நம்ம என்ன பார்வையில சொன்னோம்னா, எலக்ஷனை சந்திக்கிற கட்டமைப்பு இல்லன்னு. பட் எனக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு கூட்டம் நடத்துறதுக்கே ஒரு கட்சிக்கு கட்டமைப்பு தேவ. ஒரு கட்சிக்கு ஒரு கூட்டத்த நீங்க அழகா நேத்து வந்து ஒரு இல்ல கட்சியினர் கிடையாது. பொதுமக்களும் வர்றாங்க. வைகோவோட பழைய பேட்டி ஒண்ணு இப்போ இப்போ வீடியோல பேட்டியில மேடையில பேசுறது. அவரு மாரத்தான்ல எவ்வளவு அவர் தெளிவா பேசுறது. ஒருத்தன் உளுந்தா 10 பேர் செத்துருவான்னு எவ்வளவு தெளிவா சொல்றாரு. இந்த ஒரு புரிதல் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த புரிதல் உள்ள யாருமே அந்த கட்சியில இல்ல. தலைவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். நீங்க பொதுமக்கள் இடிச்ச வச்ச எல்லாத்தையும் விட்டுருங்க. கூட்டத்துல இருந்து மயங்கி விழுறான்ல, 2வது கூட்டத்துல தண்ணி கொடுத்தியா? சரி, 2வது கூட்டத்திலயும் மயங்கி விழுந்தான்ல, 3வது கூட்டத்திலேயே தண்ணி கொடுத்தியா? ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கட்சி கூட்டமா இருந்தாலும் எடுத்துங்க. திமுக நடக்கட்டும், அதிமுக நடக்கட்டும், நாம் தமிழர் நடக்கட்டும், தண்ணி பாட்டில் இருக்கும். செந்தில் பாலாஜியோட பிரஸ் மீட் உங்களுக்கு ஏற்பு இருக்கு, ஏற்பு இல்லை, எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு கேள்வி, ரொம்ப மையமான கேள்வி, அவ்வளவு செருப்பு கிடந்துச்சு, ஒரு தண்ணி பாட்டில் பாத்தியான்னு கேட்கிறாரு. இதை விட ஒரு தலைவன் வந்து தன்னுடைய ரசிகர்களை ஒரு ஒரு உயிரினமாவே மதிக்கலைங்கிறதுக்கு இது வந்து கைது பண்றதுக்கு அவர் சொல்றாருல்ல என் மீது அன்பு வைத்திருக்கிறோம் தான் வந்து அதனால தண்ணி கிடக்காம இது மாதிரி பண்ணுவேன். நாய்க்கு தண்ணி வைக்கிற ஊருங்க இது. பறவைக்கு ஜெயக்குமார் தண்ணி வைக்கிறாருங்க. அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் பறவைக்கு தண்ணி வைக்கிறாரு, முதல்வர் வைக்கிறாரு. அவ்வளவு பேர் ரோட்ல வைக்கிறான். டாக் லவர்ஸ் அலைகிறாங்க அவ்வளவு பேர். இங்க மக்களுக்கு ஒருத்தன் தண்ணி வைக்கலங்க. காலையில இருந்து தன்னை பார்க்க வந்தவங்க. அது இன்னும் மோசம்ல. உன்னை பார்க்க வந்தா நீ எப்படி வேணாலும், அவனுக்கு சுயமரியாதை இல்ல, அதனால நீ அவனை எப்படி வேணாலும் நடத்துவியா? உனக்கு பொறுப்பு இல்லையா? உன்னை பார்க்க தானே வந்திருக்காங்க. இப்ப என்ன பார்க்க வராங்கன்னா நான் தானே பொறுப்பு அவங்களுக்கு.